Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம அவர் கேஷுரினா ட்ரீ இந்த போம் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியோட நியூ சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷில் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இதனுடைய ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா டோரு தட். ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்டான்ஸா வைஸ் அண்ட் லைன் பை லைன் வைஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தரோட இன்ட்ரொடக்ஷன். ஸோ நான் ஏன் இங்கே ஆத்தரோட இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, டோரு தட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு ஃபேமஸான ஒரு இந்தியன் ரைட்டர். பட் அவங்களோட இயர்ஸ் பார்த்திங்கன்னா 21 இயர்ஸ் தான் வந்து அவங்க இருந்திருக்காங்க. ஸோ லைக் கீட்ஸ், ஷெல்லி இவங்களாம் வந்து எப்படி யங் ஏஜில் இறந்துட்டாங்களோ அதே மாதிரியே டோரு தட்டும் வந்து பார்த்திங்கன்னா யங் ஏஜ்லேயே வந்து இறந்துருக்காங்க. பட் இவங்களோட ரைட்டிங்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் ஃப்ரெஞ்ச்லேயும் இருந்திருக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 13 இயர்ஸ்லேயே வந்து ஃப்ரான்ஸுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கிலாண்டில் 3 இயர்ஸ் இருந்திருக்காங்க. ஃப்ரான்ஸில் வந்து இவங்க இருந்தது கம்மி பீரியட், 1 இயர் தான் இருந்திருக்காங்க. இருந்திருந்தாலுமே அந்த 1 இயரில் வந்து ஃப்ரான்ஸ் அண்ட் இங்கிலாண்டில் இருக்க இங்கிலீஷ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய கற்றுக்கிட்டு அவங்க வந்து இந்தியன்லேருந்து என்னென்னலாம் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நிறைய எழுதியிருப்பாங்க. அவங்களோட நிறைய போம்ஸ் வந்து ஆட்டோபயோகிராஃபிக்கல் போம்ஸாகவும் இருந்திருக்கு. அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஆட்டோபயோகிராஃபிக்கல் போம் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களோட தீம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நோஸ்டால்ஜியா, நேச்சர், மெமரி அண்ட் லாஸ் இதை பேஸ் பண்ணி தான் இவங்களோட தீம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதனுடைய போமோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ஆர் கேஷுரினா ட்ரீ. ஸோ ஆர் அப்படின்னும் போதே வந்து பார்த்திங்கன்னா அது இட் இஸ் அ ஃபஸ்ட் பர்சன் இதில் தான் வந்து நரேஷனும் இருக்கும் இந்த போமில் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அவங்களோட பிலாங்கிங்கை பற்றி பேசுகிற மாதிரி தான் இந்த போமே இருக்கும். ஸோ இது வந்து எப்போ எழுதியிருக்காங்கன்னா 76 or 77 எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களோட சிப்ளிங்ஸோட டெத்தை பற்றியும் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட சிப்ளிங்ஸ் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அதை பற்றியுமே வந்து இந்த போமில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் த ஆட்டோபயோகிராஃபிக்கல் நோட். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலாக ஒரு ட்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய அந்த ட்ரீ பற்றின்னு மட்டும் இருக்காது. அந்த ட்ரீ பற்றின டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். அதுவும் தட் இஸ் ஆல்சோ வெரி சூப்பராக வண்டர்ஃபுல்லாக கொடுத்துருந்துருப்பாங்க அந்த டிஸ்கிரிப்ஷனும். அதோடு சேர்ந்து இவங்களுக்கு எப்படி ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ எப்படி பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் உங்கள் நேட்டிவ் பிளேஸில் இருப்பீங்க, அது உங்கள் ஜாபுக்காக வேறு ஒரு பிளேஸ்க்கு போயிருப்பீங்க. பட் இருந்தாலுமே வந்து அந்த உங்கள் நேட்டிவ் பிளேஸில் வந்து ஏதாவது ஒரு இடம், ஏதாவது ஒரு பிளேஸ், அங்கே இருக்க மெமரிஸ் வந்து உங்கள் இதில் வந்து இருந்துகிட்டே இருக்குது எப்பயுமே. அதை பற்றி யோசிக்கும் போதே ஏதாவது ஒரு ட்ரீ பார்க்குறப்பையோ இல்லை சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு வயல்வெளி அந்த மாதிரி பார்க்குறப்போ நம்ம நேட்டிவில் இப்படி தானே இருந்தது, நம்ம அக்கா தங்கச்சிங்க கூட இப்படி தானே விளையாடணும், நம்ம அம்மா இங்கே இப்படி தானே பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நிறைய மெமரிஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ் கூடயோ இல்லை ஒரு பர்டிகுலர் நான் லிவிங் திங் கூடயோ நம்ம வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி பேசிக்காக இருக்க டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த போம்லேயுமே வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த போம் எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1882 வந்து அவங்களோட பொயட்ரி கலெக்ஷன் ஏன்ஷியன்ட் பேலட்ஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான் அப்படின்ற ஒரு பொயட்ரி கலெக்ஷனில் தான் வந்து இது ஃபஸ்ட்டு வந்து பப்ளிஷ் ஆச்சு. இட் இஸ் அ லிரிக் போம் அண்ட் இட் இஸ் ஆல்சோ ரிட்டன் இன் பிளாங்க் வேர்ஸ்னா அன்ரைம்டு அயாம்பிக் பென்டாமீட்டர். ஸோ இதில் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 55 லைன்ஸ் இருக்குது. 5 ஸ்டான்சாஸ். இட் இஸ் டிவைடட் இன்டு 5 ஸ்டான்சாஸ். ஸோ ஈச் ஸ்டான்சா ஹேஸ் 11 லைன்ஸ். ஸோ 11 லைன்ஸில் வந்து 5 ஸ்டான்சாஸ் இருக்க போம் இது. ஸோ நான் ஏன் ஒரு போமும் நான் சொல்லும்போது அதனுடைய எத்தனை லைன் இருக்குது, எத்தனை ஸ்டான்சாஸ் இருக்குன்னா இது மாதிரி கேட்குறதுக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது. ஏதாவது ஒரு போமில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஒவ்வொரு போம்லேயும் வந்து இதை டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன். ரைம் ஸ்கீம், எத்தனை லைன்ஸ், எத்தனை ஸ்டான்சாஸ், இந்த மாதிரி இருக்கிற பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும் ஏதாவது ஒரு போம்லேருந்து. நெக்ஸ்ட் இதனுடைய ஓவர்வியூ பார்த்தோன்னா இட் இஸ் அ ஹார்ட் ஃபெல்ட் ட்ரிபியூட் டு அ ட்ரீ. தட் இஸ் அ கேஷுரினா ட்ரீ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து அவங்களோட இந்தியாவில் அவங்க இருந்தாங்க இல்லையா, 13 இயர்ஸ் இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் அந்த பீரியடில் அவங்களோட கார்டனில் வந்து இந்த ட்ரீ இருந்தது. ஸோ அதனுடைய எப்படி அந்த கனெக்ஷன் இருக்குது, அதனுடைய ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அப்புறம் அது கூட எப்படி கனெக்ஷன் இருக்குது. அண்ட் இவங்க வந்து என்னதான் ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டாலுமே இந்த ட்ரீயோட எப்படி அவங்க கனெக்ட் ஆகிறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே ஸ்டான்ஸா பை ஸ்டான்ஸா வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ சிம்பிள் of memory. இந்த tree வந்து it is a symbol of memory and it also reminds her of her beloved siblings who had
பாஸ்ட் அவே. ஸோ அவங்க சிப்லிங்ஸ் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அவங்களோட மெமரிஸ் வந்து இந்த ட்ரீ கூட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் ஷி விஷஸ் டு இம்மார்டலைஸ் த ட்ரீ அண்ட் ஹர் லவ்ட் ஒன்ஸ் த்ரூ பொயட்ரி. ஸோ நம்ம என்ன நினைப்போம், நம்ம என்ன தான் ஒரு சிலர் இறந்துட்டாலுமே அவங்களோட மெமரிஸ் வந்து எப்படியாவது இந்த இதில் இம்மார்ட்டலாக இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினைப்போம் இல்லையா? ஏதாவது ஒரு மெமரி அவங்களோட வந்து ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த போமை வந்து ஒரு ட்ரிபியூட் மாதிரி ஃபார் த ட்ரீ அண்ட் ஆல்சோ ஃபார் ஹர் சிப்லிங்ஸ் அந்த மாதிரி ஒரு ட்ரிபியூட் மாதிரி கொடுத்துருந்துருக்காங்க. So now we will move on to stanza 1. So like a huge python winding round and round the rugged trunk, indented deep with scars, up to its very summit near the stars, a creeper climbs, in whose embraces bound no other tree could live. ஸோ இது என்னன்னா ஃபஸ்ட் எடுத்ததுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீ இருக்குது இல்லைங்களா? இந்த ட்ரீ மேலே ஒரு க்ரீப்பர் வந்து என்ன ஆகுதா, இப்படி படர்ந்து போதான். ஒரு க்ரீப்பர் வந்து படர்ந்து போகுது. அந்த க்ரீப்பர் எந்த மாதிரி இருக்குன்னா ஒரு ஹியூஜ் பைத்தான் மாதிரி இருக்குது. அதே மாதிரி ரவுண்டாக போகுது. அந்த க்ரீப்பர் படர்ந்து போகிறதுல அது அவ்வளோ அந்த ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ தட் அந்த ட்ரங்க் இருக்குது இல்லைங்களா? அந்த ட்ரீயோட ட்ரங்க் அந்த ரூட்லேருந்து வர பிரான்ச்சஸ்லாம் வர அந்த ட்ரங்க் வந்து ரொம்பவே ஸ்கார் ஆகிருக்கு, ரொம்பவே அடிபட்டிருக்கு. அந்த க்ரீப்பர் அவ்வளோ டைட்டாக வந்து அதனோட மேலே வந்து ஏறுது. ஸோ இந்த ட்ரீ வந்து நியர் த ஸ்டார்ஸ் வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ ஹியூஜாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த க்ரீப்பர் வந்து இவ்வளோ டைட்டாக இருக்கிறதுல வந்து வேறு எந்த ட்ரீனாலையுமே வந்து உயிரோடு இருக்க முடியாது எக்ஸப்ட் திஸ் கேஷுரினா ட்ரீ. இந்த கேஷுரினா ட்ரீயை தவிர வேறு எந்த ட்ரீயுமே வந்து இந்த க்ரீப்பரோட இவ்வளோ ஒரு அழுத்தத்தை வந்து தாங்கிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பட் gallantly the giant wears the scarf and flowers are hung in crimson clusters, all the bows among. பட் இந்த ட்ரீ எப்படி இருக்குது, கேலண்ட்லி ஒரு ஜெயண்ட் மாதிரி இருக்குது. ஸோ ட்ரீயை தான் வந்து ஜெயண்ட் மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் வியர்ஸ் அ ஸ்கார்ஃப் மாதிரி அதுக்கு சுற்றி என்ன இருக்குது, ஃப்ளார்ஸ் வந்து இருக்குது. இன் கிரிம்சன் கிளஸ்டர். கிரிம்சன் அப்படின்றது இட் இஸ் அ கலர், ஒரு ரெட் கலர், டார்க் ரெட் அந்த கலரில் இருக்கும். ஸோ அந்த கலரில் வந்து அதில் வந்து ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி ஃப்ளார்ஸ்லாம் வந்து நல்லா ப்ளூம் ஆகியிருக்கா. whereon all day are gathered bird and bee. அந்த ட்ரீ வந்து அந்த ட்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா டேஸ் ஃபுல்லாக வந்து பேர்ட்ஸும் பீஸும் அதை சுற்றி வந்துட்டே இருக்குமா. அண்ட் ஆஃப்ட் அட் நைட்ஸ் த கார்டன் ஓவர்ஃப்ளோஸ் வித் ஒன் ஸ்வீட் சாங் தட் சீம்ஸ் டு ஹாவ் நோ க்ளோஸ். ஸோ நைட்லாம் வந்து ஒரு கார்டன் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஸ்வீட் சாங் இருக்குமா. அந்த ட்ரீயை சுற்றி வந்து ஒரு ஸ்வீட் சாங் வந்து இருந்துக்கிட்டே இருக்குமா. அதுக்கு எண்டே இல்லாத மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஒரு ஸ்வீட் சாங் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குமா. சங் டார்லிங் ஃப்ரம் அ ட்ரீ வைல் மென் ரிப்போஸ். ஸோ தட் அந்த ட்ரீஸில் இருக்க பேர்ட்ஸ் வந்து அந்த நைட் ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்வீட் சாங் வந்து பாடிக்கிட்டே இருக்குது அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய எக்ஸ்பிளனேஷன், த poet compares a thick creeper wrapped around the tree to a python, showing its powerful grip. Despite its age and scars, the casuarina tree stands tall, almost touching the stars. The creeper adds beauty, hanging crimson flowers like a scarf. The tree attracts birds and bees during the day. At night, the garden is filled with a sweet, endless bird song, creating a peaceful scene. So next, second stanza. When first my casement is wide open thrown at dawn. So casement அப்படின்றது வந்து it is a window. ஸோ விண்டோ வந்து ஃபஸ்ட் மார்னிங் வந்து எப்போ வந்து ஓப்பன் பண்ணுறாங்களோ, வைடு ஓப்பன் பண்ணும்போது மை ஐஸ் டிலைட்டட் ஆன் இட் ரெஸ்ட். ஸோ கண் எப்பயுமே எங்கே போதும், அந்த ட்ரீயை பார்த்து அப்படியே அது ஒரு சூப்பரான ஒரு சீன் இல்லைங்களா. ஒரு விடியற் காலையில் அந்த ட்ரீ எவ்வளோ ஒரு அழகான சூப்பரான, அதுவும் அந்த ஜன்னல்லேருந்து வீட்டுக்குள்ளேருந்து பார்க்குறப்ப எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வியூவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஐஸ் வந்து அங்கே போய் அந்த ட்ரீயில் தான் வந்து ரெஸ்ட் ஆகுதான். சம்டைம்ஸ் அண்ட் மோஸ்ட் இன் வின்டர் ஆன் இட்ஸ் கிரெஸ்ட் கிரே பபூன் சிட்ஸ் ஸ்டாச்சு like alone watching the sunrise. Sometimes வந்து என்ன ஆகும்னா, மோஸ்ட்லி இந்த வின்டர் சீசனில் இங்கே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பேசுறது வந்து என்ன ஸ்ப்ரிங் சீசனில் தான் வந்து ஃப்ளார்ஸ்லாம் ப்ளூம் ஆகும் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து வின்டர் சீசனில் சொல்கிறாங்க. அந்த அந்த டாப்பில் வந்துட்டு என்ன இருக்குமா, ஒரு கிரே பபூன் சிட்ஸ், அது வந்து ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துட்டு சன்ரைஸை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா. ஏர்லி மார்னிங்கில் வின்டர் சீசனில் வந்து பபூன் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா. அது எப்படி உட்காந்து ஸ்டாச்சு மாதிரி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்குமா.
while on lower boughs his puny offspring leap about and play. ஸோ அது கீழே வந்து அதனுடைய குட்டி இருக்கு இல்லையா, பபூனோட குட்டீஸ்லாம் வந்து விளையாடிட்டு இருக்குமா, ஓடி பிடிச்சி விளையாடுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்குமா அந்த பிரான்ச்சஸ்க்கு கீழே இருக்க பிரான்ச்சஸில். அண்ட் ஃபார் அண்ட் நியர் கோகிலாஸ் ஹெயில் த டே. ஸோ கோகிலாஸ் அப்படின்றது வந்து இங்கே வந்து குக்கு பேர்ட் தான் வந்து என்ன பண்ணுது, இந்த ட்ரீக்கு பக்கத்துலேருந்து தூரமாக இருந்தும் வந்து அந்த ஏர்லி மார்னிங் வந்து அந்த சவுண்ட் வந்து எழுப்பிக்கிட்டே இருக்குது. அண்ட் டு தேர் பேஸ்டர்ஸ் வெண்ட் அவர் ஸ்லீப்பி கவுஸ். அந்த பாட்டை கேட்டுட்டு இந்த கவுஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அங்கே போதான், அந்த போய் அங்கே இருக்க எப்படி புல்வெளி சொல்லுவோம் இல்லையா, ட்ரீயை சுற்றி புல்வெளி இருக்கும் கண்டிப்பாக, அங்கே போய் அந்த ஸ்லீப்பி கவுஸ்லாம் வந்துட்டு அழகாக வந்து புல் மேயறதோ அந்த படுத்து தூங்குறதோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் இன் த ஷேடோ ஆன் த ப்ராட் ட்ராங்க் கேஸ்ட் பை தட் ஹார் ட்ரீ. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க, அந்த ட்ரீயோட ஷேடோஸில் புல்லாம் முளைஞ்சிருக்கும் இல்லையா, அங்கே போய் அந்த ஸ்லீப்பி கவுஸ்லாம் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குமா. ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் வாஸ்ட் த வாட்டர் லில்லி ஸ்ப்ரிங் லைக் ஸ்னோ என்மாஸ்ட். ஸோ கீழே வந்து ஒன் மோர் திங் வந்து வாட்டர் லில்லிஸும் வந்து பூத்து குலுங்கின மாதிரி இருக்குமா. அது எப்படின்னா ஸ்னோ வந்த மாதிரி அது வந்து பூத்து குலுங்கி இருக்குமா. ஸோ திஸ் இஸ் ஸ்டான்ஸா 2. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் வந்து அந்த ட்ரீயை பற்றி சொல்லியிருந்தாங்க, ட்ரீயில் வந்து அந்த கிளைம்பர்ஸ் எப்படி இருக்குது அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் மாதிரி சொல்லியிருந்தாங்க. செகண்ட் இதில் வந்து அதை சுற்றி என்னென்னலாம் நடக்குது, அது மேலே என்ன இருக்குது, அதை சுற்றி என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா, எவ்ரி மார்னிங் த poet லுக்ஸ் அட் த ட்ரீ ஃப்ரம் ஹர் விண்டோ. அ baboon often sits quietly at the top while its young ones play below. Cuckoos sing, cows go to graze, and water lilies bloom in the tree's shadow near the tank. So this is explanation for stanza 2. And now stanza 3. But not because of its magnificence, dear is the casuarina to my soul. அது இவ்வளோ பெருசாக இருக்குது, ஹியூஜாக இருக்குது, ஜெயண்ட் மாதிரி இருக்குது, அப்படி இவ்வளோ தாங்கிட்டு இருக்குது, அது சுற்றி இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்ல. பட் அந்த ஒரு விஷயத்தினால, அந்த ஒரு மேக்னிஃபிகன்ஸ்னால நான் வந்து அது வந்து என்னோடய சோலுக்கு வந்து ரொம்ப டியராக இருக்குது அப்படின்னு கேட்டால் அது மட்டுமே ரீசன் கிடையாது. beneath it we have played though years may roll. ஸோ நாங்கள் வந்து அதுக்கு கீழே வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். ஸோ பிளேடு, ஸோ இதை நினச்சிக்கோங்க நல்லா பாஸ்ட் டென்ஸ், அதுக்கு கீழே வந்து நாங்கள் விளையாடிட்டு இருந்திருக்கோம். ஸோ ஈவன் தோ இப்போ வந்து நிறைய இயர்ஸ் அதுக்கப்புறமா நிறைய இயர்ஸ் ஆனதுக்கப்புறமா. ஓ ஸ்வீட் கம்பானியன்ஸ் லவ்ட் வித் லவ் இன்டென்ஸ் ஃபார் யோர் சேக்ஸ் ஷால் த ட்ரீ பி எவர் டியர். ஓ ஸ்வீட் கம்பானியன்ஸ் அப்படின்றது வந்து இங்கே வந்து அவங்களோட சிப்ளிங்ஸை குடிக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் அவங்க சிஸ்டரை வந்து இறந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஸோ மேபி 1 or 2 சிப்ளிங்ஸாக கூட இருக்கலாம். பட் நான் பார்த்தது வந்து சிஸ்டர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். ஸோ இங்கே வந்து ஸ்வீட் கம்பானியன்ஸுன்றப்ப வந்து கண்டிப்பாக வந்து 2 பேர் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ சிப்ளிங்ஸ் அப்படின்ற மாதிரியே நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. இன் டெப்த்தாக பார்க்குறப்ப சிஸ்டர்ன்றது மட்டும் நான் பார்த்தேன். நீங்கள் இன்னும் ஒரு ஆட்டோபயோகிராஃபி எடுத்து படிக்கிறீங்கனாலும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ லவ் வித் லவ் இன்டென்ஸ். ஸோ நான் வந்து ரொம்ப உங்களை லவ் பண்ணியிருந்தேன், என்னோட கம்பானியன்ஸ் என்னோட சிப்ளிங்ஸை வந்து ரொம்ப லவ் பண்ணியிருந்தேன், உங்களுக்காகவாது அந்த ட்ரீ வந்து எப்பயுமே அங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. blend with your images it shall arise in memory till the hot tears blind my eyes. உங்களை யோசிச்சு பார்க்க, அந்த ட்ரீயை யோசிச்சு பார்த்தாலும் உங்களோட ஞாபகங்கள் தான் வருது, உங்களை யோசிச்சு பார்த்தா அந்த ட்ரீயோட ஞாபகங்கள் தான் வருது. ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து சுற்றி விளையாடி இருக்காங்க இல்லையா. ஸோ உங்களோட மெமரிஸ் தான் வருது. அது எது வரைக்கும் வருதுன்னா என்னோட டியர்ஸ், கண்ணிலேருந்து சூடாக வந்து டியர்ஸ் வர வரைக்கும், கண்ணிலேருந்து நீர் வர வரைக்கும் உங்களோட மெமரிஸ் தான் இருக்குது. வாட் இஸ் தட் ditch like murmur that I hear like the sea breaking on a shingle பீச். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏதோ சத்தம் கேட்குதே, ஒரு டர்ஜ் அப்படின்னா எலிஜி மாதிரி ஒரு பாட்டு பாடுறாங்க இல்லையா, ஒரு ஓலம் மாதிரி கேட்கும் இல்லையா. அது என்ன இந்த சத்தம், அந்த சத்தம் எப்படி இருக்குன்னா கடல் அலை இருக்கு இல்லைங்களா, அந்த கடல் அலை வந்து பிரேக் ஆகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அது வந்து அந்த ஒரு எலிஜி மாதிரி இருக்குது. இட் இஸ் த ட்ரீஸ் லேமெண்ட் அண்ட் ஏரே ஸ்பீச் தட் ஹாப்பிலி டு த அன்னோன் லேண்ட் மே ரீச். அது வந்து அந்த ட்ரீயோட லேமெண்ட்னா அது வந்து ஒரு வருத்தப்படுது, ஒரு அழுகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது எது வரைக்கும் ரீச் ஆகுது, அந்த ட்ரீயோட லேமெண்ட் அன்னோன் லேண்ட். ஸோ இட் இஸ் ஆஃப்டர் டெத் வந்து ஏதோ ஒரு அன்னோன் லேண்டுக்கு தானே போவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்தியன் ஃபெய்த்து கூட நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ ஹெவன் ஆர் ஹெல் அந்த மாதிரி போகிறாங்க அப்படின்றதையும் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டான்ஸா 3ல தான் வந்து அவங்களோட சிப்ளிங்ஸோட இந்த ட்ரீயும் மெமரி வந்து இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. So இதனோட explanation, the tree is not just beautiful but emotionally sacred to the poet. It was the place where she and her siblings played in childhood. She misses
her dear ones deeply, and the memory of the tree brings tears to her eyes. Not only the memory of the trees, the memory of her siblings also. The poet hears a mournful sound from the tree, like waves breaking on the shore. She imagines it is a lament reaching out to the afterlife, a realm unknown, yet known through faith. So this is stanza 3. Now moving on to stanza 4. ஸோ unknown yet well known to the eye of faith. ஸோ நாங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து unknown land வரைக்கும் அந்த சவுண்டு கேட்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அது சொல்கிறாங்க unknown yet well known to the eye of faith. ஸோ நம்மளால் வந்து கண்ணால் பார்க்க முடியாது, பட் நம்மளோட ஃபெய்த்தால் வந்து நம்மளால் பார்க்க முடியும். I have heard that wail far far away in distant lands by many a sheltered way. When slumbered in his cave the water writhed and the waves gently kissed the classic shore of France or Italy beneath the moon. ஸோ என்ன கேட்குது, அந்த சவுண்ட் வந்து இங்கே வரைக்கும் கேட்குது. நான் இப்போ ஃப்ரான்ஸ் அது இட்டலியில் இருந்தால் கூட இங்கே வரைக்கும் வந்து அந்த சவுண்ட் வந்து கேட்குது. அந்த பீஸ்ஃபுல்லாக அங்கே இருக்க வந்து வேவ்ஸ் வந்து பிரேக் ஆகிற மாதிரி கேட்குது. இங்கே என்ன தான் வந்து இந்த பேஸ் வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்தாலும், சி வந்து காமாக இருந்தாலும் இந்த சத்தம் வந்து இங்கேயுமே வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வந்து வாட்டர் ரைட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ மித்திக்கல் ஸ்பிரிட் ஆஃப் த சி காட் அப்படின்ற மாதிரியும் வந்து நம்ம சொல்லலாம். When earth lay tranced in a dreamless swoon. ஸோ அந்த ட்ரீம் லைக் அட்மாஸ்பியரில் வந்து எர்த் இருக்குது. ஸோ அந்த அட்மாஸ்பியரே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ட்ரீம் லைக் அட்மாஸ்பியரில் வந்து இருக்குது. அண்ட் எவ்ரி டைம் த மியூசிக் ரோஸ் பிஃபோர் மை இன்னர் விஷன் ரோஸ் அ ஃபார்ம் சப்ளைம் தை ஃபார்ம் ஓ ட்ரீ ஆஸ் இன் மை ஹாப்பி ப்ரைம் ஐ சா தி இன் மை ஓன் நேட்டிவ் லவுட் நேட்டிவ் கிளைம். ஸோ அந்த மாதிரி சத்தம் கேட்குது இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் அந்த ட்ரீ லேமெண்ட் ஆச்சு, அது வந்து அந்த அங்கே இருக்க வேவ்ஸ் வந்து பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த சத்தமே வந்து அந்த அன்னோன் லேண்ட் வரைக்கும் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ அந்த அன்னோன்லேருந்து இங்கே கொண்டு வராங்க. ஸோ அந்த அன்னோன் வந்து இங்கே வரைக்கும் கேட்குது. எங்கன்னா ஃப்ரான்ஸ் அண்ட் இட்டலி வரைக்கும் கேட்குது. இங்கே இருக்கிறத வந்து கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அந்த மூணு எப்படி இருக்குது, ட்ரீம் லைக் அட்மாஸ்பியர் இருக்குது, இங்கே இருக்க சீம் வந்து காமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த சத்தம் கேட்குறப்ப ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு எனக்கு வந்து என்ன ஆகுது, எனக்கு வந்து மைண்டில் வந்து உன்னோட ட்ரீயோட ஃபிகர் தான் வந்து ஞாபகம் வருது. அந்த ட்ரீ தான் வந்து ஞாபகம் வருது. அது சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. அந்த ட்ரீ எங்கே இருக்கா, நேட்டிவ் பிளேஸ், என்னோட நேட்டிவ் பிளேஸ் இட் இஸ் இந்தியா. ஸோ இந்தியாவுக்கு இருக்க கனெக்ஷன், இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் இருக்க கனெக்ஷனையும் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க இந்த ஸ்டான்ஸால். ஸோ ஸ்டான்ஸா 4 வந்து இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் உள்ள கனெக்ஷன், அதை பற்றி தான் வந்து மேஜராக வந்து சொல்லியிருப்பாங்க. அடிஷ்னலாக அந்த சவுண்டு லேமெண்ட் அதெல்லாம் வந்து எப்படி கேட்குது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் திஸ் stanza. The poet speaks of an afterlife that may be unknown in literal terms, but it is well known to the eye of faith. So like a spiritual belief, அதுதான் வந்து சொல்கிறாங்க, beyond death. She recalls hearing a similar melancholy murmur while traveling through France and Italy, especially near peaceful bays where the sea is காம். அதே மாதிரி வந்து சத்தம் வந்து எங்கே இருக்குது, ஃப்ரான்ஸ்லேருந்து இட்டலிக்கு போகிறப்ப அவங்க கேட்குற மாதிரி இருக்குது, ஃப்ரான்ஸ் ஆர் இட்டலிக்கு. ஸோ த வாட்டர் ரைட் அ mythical spirit of the sea is said to be sleeping and the gentle moon waves kiss the shores under the moonlight. This evokes a dream-like still atmosphere where nature is calm and meditative. At each such moment, the song of the casuarina tree echoes in her mind and she sees a sublime vision of the tree, linking her memory to the childhood in India. Next, last stanza, stanza 5. ஸோ இந்த ஸ்டான்ஸா தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்றது பார்க்கலாம். Therefore, I fain would consecrate a lay unto thy honored tree, beloved of those who now is blessed sleep for a repose, dearer than life to me, alas, were they. ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்கிறேன், ஒரு கான்சிக்ரேட் பண்ண போகிறேன். கான்சிக்ரேட் அப்படின்றது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புனித இது மாதிரி நான் உனக்காக பண்ணுறேன். யாருக்காக அப்படின்னா ட்ரீக்காக. ஸோ யார் கீழே வந்து நாங்கள் தூங்கிட்டு இருந்தோமோ அந்த ட்ரீக்காக பண்ணுறேன். அண்ட் என்னோட சிப்ளிங்ஸ்க்காக. இப்போ வந்து அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, ஃபாலன் அஸ்லீப் பிளெஸ்ட் அஸ்லீப், தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்னோட லைஃப்பை விட எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ட்ரீக்கு வந்து ஒரு கான்சிக்ரேட் பண்ணுற மாதிரியே அந்த மூலியமாக என்னோட சிப்ளிங்ஸ்
சிப்லிங்ஸ்க்கும் வந்து நான் வந்து ஒரு இது கொடுக்குறேன், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எப்பயுமே இம்மார்ட்டலாக இருக்கிறதுக்கான ஒரு விதமாக கொடுக்குறேன், இந்த போமை வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Mayst though be numbered when my days are done with deathless trees like those in Barrowdale. ஸோ Barrowdale அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பிளேஸ். வேர்ட்ஸ்வர்த் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் வந்து ஒரு போம் பாடியிருப்பாங்க. யூ ட்ரீஸ், YEW. ஸோ யூ ட்ரீஸ் அப்படின்ற ஒரு ட்ரீயை பற்றி ஒரு போமில் பாடியிருப்பாங்க. ஸோ அந்த ட்ரீ வந்து இந்த பாரோடேல் அப்படின்ற இடத்துல வந்து இருக்கிறதா வந்து சொல்லி பாடியிருப்பாங்க. ஸோ அந்த போம்லேருந்து 2 லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இங்கே வந்து கோட்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த லைன் 2 லைன்ஸ் பாருங்களேன், ஃபியர்லேருந்து ஷேடோ வரைக்கும். ஸோ ஃபியர், ட்ரெம்பிளிங் ஹோப் அண்ட் டெத், த ஸ்கெலிட்டன் அண்ட் டைம் த ஷேடோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட போம்லேருந்து எடுத்தது தான். ஸோ அந்த போம்லேருந்து டைரெக்டாக எடுத்து இங்கே வந்து இவங்க வந்து கொடுத்துருந்துருக்காங்க. அண்ட் தோ வீக் த வேர்ஸ் தட் வுட் தை பியூட்டி ஃபெயின், அந்த மாதிரி ஒரு வேர்ஸ் எடுத்து வேர்ட்ஸ்வர்த் எப்படி அந்த யூ ட்ரீஸ், பேரோடேலில் இருக்க யூ ட்ரீஸ்க்கு வந்து ஒரு போமை வந்து டெடிகேட் பண்ணாரோ அந்த மாதிரி நானும் வந்து போயமால் அழியாத, எப்பயுமே வந்து இம்மார்ட்டலாக இருக்கக்கூடிய ட்ரீஸ் அண்ட் மை சிப்ளிங்ஸோட நினைவுகளை வந்து அழியாமல் இருக்கிற மாதிரி இது பண்ணுறேன். பட் என்ன தான் இருந்தாலும் வேர்ட்ஸ்வர்த் வந்து ரொம்ப இது இல்லைங்களா, ரொம்ப பெயர் போனவர். ஸோ அவர் அளவுக்கு எழுத முடியாது. என்னோட வேர்ஸ் வந்து வீக்காக தான் இருக்குது. பட் வீக்காக இருந்தாலுமே வந்துட்டு என்னோட லவ் வந்து சின்சியராக இருக்குது, என்னோட லவ் வந்து சின்சியர் லவ் அப்படின்ற மாதிரி சொல்லி இதை வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த போம் லைன்ஸ் வந்து கேட்கறதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் ரிட்டன் பை வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்து இவங்க வந்து இந்த லைனில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டான்ஸா 5ல் வந்து அதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. Explanation of the stanza. The poet wants to immortalize the tree in verse, a sacred poem or lay. She dedicates it to both the tree and her beloved family who have passed away. She hopes the casuarina tree will be remembered like the immortal trees of Barrowdale. So Barrowdale இருக்க immortal trees வந்து yew trees. ஓகேங்களா? Even if her verse is modest, it is written with சின்சியர் லவ். ஸோ அவருங்க சொல்கிறாங்க, கம்பேர் பண்ணிக்கிறாங்க, வேர்ட்ஸ்வர்த் இது அளவுக்கு என்னோடது ஸ்ட்ராங்காக இல்லை, பட் இருந்தாலும் வந்து என்னோட லவ் வந்து சின்சியராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி லாஸ்ட்டில் முடிச்சிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய ஓவரால் தீம் அண்ட் மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா, இதனுடைய தீம் வந்து நேச்சர் அண்ட் மெமரி, கிரீஃப் அண்ட் லாஸ், கல்ச்சுரல் ஃபியூஷன். ஸோ இந்தியானோட இதையும் கல்ச்சரையும் அந்த பிரிட்டனோட அந்த வேர்ட்ஸ்வர்த்தோட போம் இது எல்லாத்தையுமே எடுத்து லிட்ரரி அல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பிளெண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இம்மார்ட்டாலிட்டி த்ரூ போயட்ரி. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க போயட்ரி மூலிமா இம்மார்ட்டலாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க வந்து அந்த ட்ரீயும் அவங்களோட சிப்ளிங்ஸும் இம்மார்ட்டலாக இருக்கணும். ஸோ நம்ம இப்போ படிக்கிறோம், அவங்களோட தோறுதட்டோட சிப்ளிங்ஸ் பற்றியும் ட்ரீ பற்றியும் நமக்கு எப்படி தெரியும். ஸோ இந்த போம்னால மூலிமா அவங்க வந்து இன்னுமே உயிரோடு இருக்க மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ தட் இஸ் இம்மார்ட்டலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். So hope you like this video. Happy learning. Thank you.